சுவாமி மலை என்கின்ற திருத்தலத்திலே 4ஆம் படை வீட்டிலே எழுந்தருளி அருள் புரிகின்றார். அந்த 4ஆம் படை வீட்டினுடைய திருப்புகழ் முருகப்பெருமானுக்கு பெண் ஓதுவார்களால் இப்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பாதிமதி நதி போதும் மணிசடை நாதரருளிய குமரேசா. பாதிமதி நதி போதும் மணிசடை நாதரருளிய குமரேசா. ஆகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளா. காதும் ஒரு விழி ஆகமுற அருள் மாயன் ஹரி திருமருகோனே. காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதியனோடு தேவர் சுரருலகாடும் வகையறு சிறை மீளா. ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழவலம் வரும் இளையோனே. சூதமிகவள சோலை மரவ சுவாமி மலைதனில் உறைவோனே. சூழல் உடல் அறவாரி சுவரிட வேலை இடவல பெருமாளே. காலம் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. சூரன் உடல் அற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே. செந்தில் ஆண்டவர் முத்தமிழால் தன்னை வைதாரையும் வாழ வைக்கின்ற கடவுள் முருகப்பெருமான் என்று அருணகிரி பெருமான் தன்னுடைய திருப்புகழிலே பதிவு செய்கின்றார். திட்டினாலும் நல்ல தமிழில் திட்டினால் முருகன் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை கேட்பாராம். தமிழ் கேட்பது என்பது முருகப்பெருமானுக்கு மிக பிரியமானது. ஏனெனில் தமிழின் வடிவமும் முருகனின் வடிவமும் ஒன்று என்கின்றபடியினாலே முருகப்பெருமானை நாம் தமிழ் கடவுள் என்று போற்றி மகிழ்கின்றோம். தமிழினுடைய வடிவம் முருகு என்கின்ற நாமத்திலேயே இணைந்திருக்கின்றது. முருகப்பெருமானுடைய நாமங்களிலே மிக தொன்மையான நாமத்திற்கு முருகு என்று பெயர். முருகுகள் இளமை நாச்சம் முருகவேள் விழாவணப்பாம் என்று பேசப்பட்ட அந்த நாமத்தில் மருவி வந்த நாமாதான் முருகன் என்கின்ற நாமா. அந்த முருகு என்பது வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கின்ற 3 இனங்களும் இணைந்த ஒரு அற்புதமான கூட்டின் வார்த்தை. தமிழிலே த, மீ, இழ் என்கின்ற 3 எழுத்தும் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கின்ற 3 இனங்களையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முருகு என்பதும் 3 இனங்களால் அமைக்கப்பட்டது. தமிழினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது? உயிரெழுத்து 12, முருகப்பெருமானுக்கு காக்கும் கரங்கள் 12. அதே மாதிரி தமிழிலே மெய்யெழுத்துக்கள் 18, முருகப்பெருமானுக்கு அருள் புரியக்கூடிய நேத்திரங்கள் 18. 6 முகம், ஒரு முகத்திற்கு 3 கண்கள், சோமன், சூரியன், அக்னி. சிவபெருமானுக்கு எப்படி 3 கண்களோ அதுபோல முருகப்பெருமானுக்கு 3 கண்கள். இந்த திருத்தலத்திலே வந்து பாடிய ஆதிசங்கரர் முருகப்பெருமானை அஷ்டாதச விலோச்சனா என்று குறிப்பிடுகிறார். அஷ்டம் என்றால் 8, தசம் என்றால் 10, விலோச்சனன் என்றால் கண்களை படைத்தவன் என்று அர்த்தம். ஆக முருகப்பெருமானுக்கு 18 கண்கள். உயிரெழுத்து மெய்யெழுத்து 2 முடிஞ்சது. ஆயுத எழுத்து அக்கண்ணா. அந்த அக்கண்ணாவை அப்படியே வச்சு வரைஞ்சோம்னா வேலினுடைய வடிவமாக ஆயுத எழுத்து வந்து சேரும். ஆக முருகன் தமிழின் பிம்பமாகவே விளங்குகின்ற காரணத்தினால் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று நாம் அவரை போற்றி புகழ்கின்றோம். அப்படி தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுள் தன்னை வாழ்த்தியவரை தமிழ் எப்படி வாழ்த்துகிறதோ, தமிழ் எப்படி பேசப்படுகிறதோ, எங்கே தமிழினால் அவரை புகழப்படுகிறதோ அந்த இடத்திலே விரும்பி வந்து கேட்ட அருள் புரிவாராம். முருகப்பெருமானை பாடி பரவிய அருளாளர்களிலே ஒருவராக விளங்கியவர்தான் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் என்கின்ற பழம்பதியிலே அவதரித்து முருகப்பெருமானை நேருக்கு நேராக மயான குழியிலே தரிசனம் செய்தவர் பாம்பன் சுவாமிகள். அந்த பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை வாழ்த்தி பல தோத்திரங்கள் பாடியிருக்கின்றார். 6666 பாடல்களை பாடியருளினார் பாம்பன் சுவாமிகள். அதிலே குறிப்பிடத்தகுந்ததாக உள்ளதில் ஒன்றுதான் பஞ்சாமிர்த வர்ணம் என்கின்ற ஒரு அற்புதமான நூல். இந்த பஞ்சாமிர்த வண்ணம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். முருகனுக்கு பஞ்சாமிர்தமே ரொம்ப பிடிக்கும்.
அப்புறம் பஞ்சாமிர்த வண்ணம் நூலா பிடிக்காம இருக்கும் சுவாமிக்கு. பஞ்சாமிர்த வண்ணம் எங்க பாடினாலும் முருகப்பெருமான் போய் கேட்பாராம். இந்த திருச்செந்திலம்பதியிலே கவுண்டர் மண்டபத்திலே அன்றாடம் இங்கு பக்தர்கள் அதை பாடுகின்ற வழக்கத்தை வைத்திருந்தார்கள். அப்படி பாடுகின்ற வழக்கத்தை உடைய இடத்திலே இந்த செந்தில் மாநகரிலே முருகனுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த ஒரு கிழவி முத்தம்மா பாட்டி அப்படின்னு அந்த பாட்டிக்கு பேர். அந்த கிழவி என்ன செய்கின்றாள், தினமும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் அந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை கேட்டு மகிழ்வாள். அப்படி ஒரு நாள் அவள் கேட்டுக்கொண்டிருக்கிற போது யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கிறார், ஆனா தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்குறார் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. யார் அது அப்படின்னு போய் கூப்பிட பாக்குறார், அவர் ஓடி போய் மறைஞ்சிடுறார். அடுத்த நாளும் அதே மாதிரி ஒருத்தர் நிக்கிறார், கூப்பிட பாக்குறார், ஓடி போயிடுறார். மூணாவது நாள் எப்படியாவது இந்த பையனை பிடிச்சிடணும்னு முத்தம்மா பாட்டி போய் அந்த பையனுக்கு முன்னாடி நின்னு, நில்லுப்பா, யாரு நீ, எங்கிருந்து வர்ற, ஏன் இப்படி தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு இந்த பாட்டை கேட்கிற, நல்லா முன்னாடி வந்து உட்கார்ந்து கேட்க வேண்டியது தானே அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே பாட்டி, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டை தினம் கேட்கணும்னு எனக்கு ஆசை, அதனாலதான் நான் இங்க வந்து கேட்கிறேன். நீ எங்கிருந்து வர்ற, யார் நீ, எத்தனை கேள்வி கேட்கிறேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்லலையே. நான் இங்கதான் பாட்டி இருக்கேன். இங்கேயா இருக்கிற, நானும் இங்கேதான் இருக்கிறேன், ஆனா ஒரு நாள் கூட உன்னை நான் பார்த்ததே இல்லையே. ஓ, அப்ப நான் இருக்கிற இடம் உனக்கு இன்னும் தெரியலையா, வா காட்டுறேன் அப்படின்னு அந்த முத்தம்மா பாட்டியை கூட்டிக் கொண்டு போன முருகப்பெருமான் மூலஸ்தானத்திற்கு அருகே வந்த உடனே ஒரு சின்ன பெண் ஒன்று ஓடுகிறாள், அவள் பின்னாடியே இவரும் ஓடி போய் மறைகிறார். வள்ளியும் முருகனுமாக வந்து அன்றாடம் கேட்டு மகிழ்ந்த ஒரு அற்புதமான பதிகம் அப்படின்னா அது பஞ்சாமிர்த வண்ணம். ஆக எங்கெல்லாம் பஞ்சாமிர்த வண்ணம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வந்து கேட்டு மகிழ்வார்